நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம ஆதி வந்து மாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். எல்லாருக்கு முன்னாடி வந்து நம்ம பாரதி வந்து இது வந்து என்னோட ஒய்ஃபு, இதை பற்றி யாருமே பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு வந்து வெளியில் வந்து பாரதி அழுதுகிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. என்னாச்சு ஏதாச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே பாரதி வந்து நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. நடந்ததெல்லாம் சொன்னது கேட்ட உடனே இந்த இந்த உலகம் வந்து எங்களை வந்து வாழ விடாது, நாங்களே நல்லா வாழணும்னு நினச்சாலும் இந்த உலகம் எங்களை வந்து தள்ளி தள்ளி வைக்கிது. எங்களுக்கும் எதுவும் உணர்ச்சிகள், சந்தோஷம், கஷ்டம் எதுவுமே கிடையாதா? எங்களை ஏன் இப்படி பார்க்குறாங்கன்னு தெரியல ஆதி அப்படிங்கிற மாதிரி சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்டவொடனே ஆதிக்கு வந்து பயங்கரமான டென்ஷன் ஆகிடுது. என் கூட வாங்க பாரதி அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வந்தோடனே அந்த தட்டு இருக்குல்ல, எல்லார்ட்டையும் போய் சாமி கும்பிட வாங்கிட்டு வர சொன்னாங்களே ஐயர், அந்த தட்டை கையில் கொடுத்துட்டு போய் எல்லார்ட்டையும் வாங்கிட்டு வாங்க, ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு தயங்கிட்டே வந்து பாரதி வந்து வாங்கிட்டு போகிறாங்க. போகிற வழியில் வந்து லதாவோட அம்மா வந்து நிப்பாட்டிடுறாங்க. ஏய் நிறுத்து, உன்ட்ட எல்லாரும் முன்னாடி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் உன்னை கூட்டு கொண்டு போய் ரூமுக்குள்ளே வச்சு மரியாதையாக சொன்னேன். நீ மறுபடியும் அதே வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கியே, எல்லோரும் முன்னாடி உன்னை அவமானப்படுத்தினா தான் சரிப்பட்டு வரும் போலையே அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே பாரதிக்கு வந்து கொஞ்சம் அழுகையாக வந்தது. உடனே தட்டை அவங்க கையில் கொடுத்துட்டு விறுவிறுன்னு போக பார்க்குறாங்க. அங்கனக்குள்ளே வந்து ரத்தனம் வந்து பேசுகிறாரு. அம்மா என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அந்த நேரத்தில் வந்து பாரதியை வந்து திருப்பி ஆதி வந்து போய் கையை பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. இழுத்துட்டு வந்து ஐயர்கிட்ட குங்குமத்தை வாங்குறாங்க. குங்குமத்தை வாங்கி நம்ம பாரதியோட நெத்தியில் வச்சு விட்டுறாங்க. இங்கே பாருங்கள், எல்லாருக்கும் சொல்கிறேன், இது வந்து என்னோடய பொண்டாட்டி பாரதி வந்து இனிமேல் என்னோடய ஒய்ஃபு, இவங்களை பற்றி யாருமே எதுவும் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து லதாவோட அம்மாவை பார்த்து, இன்னும் நீங்கள் எந்த காலத்தில் இருக்கீங்க? ஒரு பொண்ணு மனசார நல்லா வாழ்த்துனாலே போதும், அவங்க வந்து சந்தோஷமாக இருக்காங்க. அவங்க வந்து வாலா வெட்டியாக இருக்கிறதும் கஷ்டப்படுறதும் அவங்கவுங்க கையில் இருக்குது. நம்ம வாழ்த்துறதுனால எதுவுமே கிடையாது. நீங்கள் இன்னும் மூட நம்பிக்கையை விட்டு வெளியே வரல. வா பாரதி, இந்த கல்யாணத்திலே நம்ம இருக்க வேண்டாம், அந்த இடத்த விட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க கிளம்ப போகிறாங்க. நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு லதா சத்தம் போடுறாங்க. லதா வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நீங்கள் இப்போ போனீங்கன்னா நானும் உங்கள் கூட வந்துடுவேன். அம்மா, அவங்க பாரதி அவங்க இல்லாத கல்யாணத்தை எனக்கு தேவையே கிடையாது. என்னோடய கல்யாணத்துக்கு என்னோடய கல்யாணம் நடக்கிறதுக்கு மெயினான ரீசனே பாரதி தான். அதனால் பாரதி இந்த கல்யாணத்தை விட்டு போனானா எனக்கும் கல்யாணம் தேவையில்லை, நானும் இந்த இடத்த விட்டு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் கேசவன் சொல்கிறாரு, ஆமாம் நானும் அப்படி தான், என் மச்சான் அந்த கல்யாணத்தில் இல்லைனா நானும் இந்த கல்யாணத்தை விட்டு போயிடுவேன், கல்யாணம் எனக்கு ஒன்றும் தேவை கிடையாது, அப்படிப்பட்ட கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி வந்து கேசவன் சொல்கிறாரு. அதுக்கடுத்து வந்து லதாவோட அம்மாவுக்கு வந்து புத்தி வந்துருச்சு. விறுவிறுன்னு வந்து நம்ம பாரதிகிட்ட வந்து மன்னிப்பு கேட்காங்க. மன்னிச்சிருமா என்னைய, இவங்கெல்லாம் கல்யாணம் வேண்டான்னு சொல்கிறதால வந்து நான் வந்து சொல்லலை, எனக்கு என்னோட கண்ணை வந்து இப்போ தான் திறந்துருக்காரு இந்த தம்பி, அதனால தான் நான் சொல்கிறேன், மனசார வந்து சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சாரி கேட்காங்க. அடுத்து லதாவோட அப்பாவும் சாரி கேட்குறாங்க. கேட்ட உடனே, மச்சான் சூப்பர் மச்சான், உன்னைய ஃப்ரெண்டாக வச்சுக்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன்டா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கேசவ சொல்கிறாங்க. சரி வாங்க கல்யாண வேலை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயர் தாலியெல்லாம் எடுத்து கொடுக்குற மாதிரி காட்டுறாங்க. அவங்க வந்து லதா அவங்க எல்லாருமே தாலி கட்டுற மாதிரி காட்டுறாங்க. தாலி கட்டிட்டு எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்கடுத்து வந்து லதாவோட அம்மா அப்பா, வாங்க எல்லாருமே சாப்பிட போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு போகிறாங்க. அங்கிட்டு பார்த்தா நம்ம அறிவு இவங்க இருக்காங்களா, சாரதா, அவங்கெல்லாம் கிளம்பிடுறாங்க. அதாவது எல்லாருமே கிளம்பிட்டாங்க. அந்த இடத்துல வந்து நம்ம பாரதி, அதுக்கடுத்து ஆதி, லதா, கேசவன் 4 பேர் தான் மட்டும் நின்றுட்டு இருக்காங்க. மச்சான் சூப்பர் மச்சான், எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது உன்னை நினச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. டேய் விட்றா, இதை பற்றியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஆதி சொல்கிறாங்க. அந்த இடத்துல வந்து ரத்னம் வராரு. தம்பி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது தம்பி, நேற்று என்னடானா கேசவுக்கு ஒரு பிரச்சனை சொன்னோடனே நீங்கள் நண்பருக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு சொல்லிவிட்டு உங்களோட கம்பெனியே நான் வந்து கிஃப்டாக கொடுக்கேன்னு சொன்னீங்க. இன்றைக்கி பாரதி எந்த சபையில் அசிங்கப்படுத்தினாங்களோ அந்த சபையிலே அவங்கள மன்னிப்பு கேட்க வச்சுருக்கீங்க. உங்களை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது தம்பி. பாரதி நீதாம்மா கொடுத்து வச்சவ, கண்டிப்பாக வந்து ஆதி தம்பி வந்து உனக்கு மாப்பிள்ளையாக கிடச்சதுக்கு நீ வந்து ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ரத்னம் சொல்லிகிட்டு இருக்காரு. சரி நீங்கள் எல்லாருமே சாப்பிட போங்க, நான் பாரதிக்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே போயிடுறாங்க. திருப்பி இவங்க வந்து கல்யாணத்தை வந்து ரீக்ரியேட் பண்ணுறாங்க. அதாவது லதாவுக்கும் கேசவுக்கும் கல்யாணம் நடந்துச்சுல, அதே மாதிரி நம்ம பாரதிக்கும் ஆதிக்கும் கல்யாணம் நடக்கிற மாதிரி. ஆனால் ஆள் யாருமே இல்லை. இவங்களாம் வந்து தாலி கட்டுற மாதிரி, மிஞ்சி போடுற மாதிரி எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. பேக்ரவுண்ட் சாங்கெல்லாம் போட்டு சூப்பராக இருந்துச்சு அந்த சீனு. அதை நாளைக்கு வந்து வீடியோவில் நீங்கள் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதோடு வந்து லதாவோட கல்யாணத்தை முடிச்சிடுறாங்க. அதுக்கடுத்து வந்து நைட்டு ஆதி பாரதி வந்து ஃபோன் பேசுகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. பக்கத்தில் வந்து நம்ம தமிழ் வந்து ஸ்கூலெல்லாம் முடித்து எக்ஸாம் முடித்து வந்துட்டாங்க. தமிழ்கிட்ட இருந்து ஃபோனை வாங்கி, ஃப்ரெண்ட் எனக்கு பரீட்சையெல்லாம் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு, என்னை யாருமே நீங்கள் கண்டுக்கலையில அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சாரி ஃப்ரெண்ட், உங்களை நான் எப்படியாவது இங்கே வர வைக்கணும்னு நினச்சேன். ஆனால் எனக்கு பரீட்சை இருந்ததுனால உங்கள் அம்மாவை வந்து என்னால் சமாதானப்படுத்த முடியல. இதுதான் பரீட்சை முடிஞ்சிச்சுல, இனிமேல் நம்ம ஜாலியாக இருப்போம் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜாலியாலாம் சும்மா கிடையாது, நம்ம ஒன்றுமே ஊர் சுற்ற போகிறோம் லீவ் ஃபுல்லாக அப்படிங்கிற மாதிரி வந்து தமிழ் பாப்பா சொல்கிறாங்க. உடனே ஆதி வந்து சொல்கிறாரு, சரி விடுங்க, உங்களுக்கு தான் லீவ் விட்டாங்களா, இனிமேல் நம்ம ஃபுல்லாக ரவுண்ட்ஸ்லேயே இருப்போம், ஏதாவது ஒரு டூர் போய்கிட்டே இருப்போம், டூர் பிளான் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்திங்கன்னா இந்த எபிசோடே வந்து முடிச்சிடுறாங்க.